என்ன ரோகிணி எதுக்கு டவல வாயில வைக்கணும்? சொல்றது செய். மாதிரியா பேசுற? கல்யாணி. ஹாய் மக்களே, வணக்கம். இன்னைக்கு எபிசோடில் 10-11 அத்தோடு எதிரோன்ற கதையில் வந்து இந்த மகேஸ்வரி, வித்யா, ரோகிணியோட கூட்டணியில் நம்ம சிஐடி மீனாவும் சேர்ந்துட்டாங்க. மீனாக்கு வர பொழப்பே இல்லைங்க. தேவையில்லாமல் இந்த விஷயத்தில் மூக்குடைஞ்சி ரோகிணிக்கு தேவையில்லாமல் ஐடியா கொடுத்துட்ருக்காங்க. ரோகிணி என்ன பண்ணுறாங்க, கிருஷி எப்படியோ மனோஜ்கிட்ட நல்லா ஃப்ரெண்ட்லியாக நல்லா பாசமாக இருக்கணுன்ற காரணத்துக்காக என்ன பண்ணுறாங்க, கல்யாணியோட ஆவி தான் மேலே வந்துட்ட மாதிரியும் அவங்ககிட்ட பயம் காட்டுறாங்க. மனோஜ்கிட்ட நைட்டெல்லாம் தூங்கிடாமல் மனோஜை பயமுறுத்திட்டு இருக்காங்க. ஒழுங்காக என் பையனை வந்து நீ அன்பாக பார்த்துக்கணும், இல்லைனா நான் உன்னை கொன்னுடுவேன், உங்களை 2 பேரையும் வாழ விட மாட்டேன், உன்னையும் ரோகிணியும். நான் தான் கல்யாணி. இப்போ வந்து இந்த ஆவி வந்து ரோகிணி மேலே, உன் பொண்டாட்டி மேலே தான் நான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்திட்டு இருக்காங்க. ஏற்கனவே இந்த மனோஜை பயந்தாங்கொலி இதை பயன்படுத்திட்டு நல்லா ட்ராமா பண்ணிட்டு இருக்காங்க இந்த ரோகிணி. இந்த ரோகிணியோட ஆட்டத்துக்கு ஒரு அளவே இல்லை. ஆக்சுவலாக நம்ம பார்த்தோம்னா இந்த கதையோட ஹீரோயினே நம்ம ரோகிணி தான். இந்த ரோகிணியை வச்சு தான் நம்ம கதையை நகர்த்திட்டு இருக்காரு டைரக்டர். இந்த ஆவி சொன்னதை நம்பி பயந்து போயினா மனோஜ் என்ன பண்ணுறான், உடனே கிருஷிக்கிட்ட அன்பை பாசமாக ஊட்டி விடுறது, அப்படியே ஜாலியாக விளையாட்டுருக்கான். இதை பார்த்து வீட்டில் எல்லாருக்கும் ஷாக் ஆகிடுச்சு. என்னடா இது, கிருஷிக்கிட்ட பேசவே மாட்டான், கிருஷி வெளியே தோத்தான்னு நினைக்கிறான், இவனுன்னா இப்படி பண்ணுறானேன்னு சொல்லிட்டு எல்லாம் ஷாக்காக பார்க்குறாங்க. உடனே முத்துக்கு வந்து சந்தேகம் வருது, இதெல்லாம் ஏதோ விஷயம் இருக்குது, இவன் இப்பெல்லாம் பண்ணுற ஆள் கிடையாது, இதனால கண்டுபிடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. விஜயாவுக்கும் கோவம் வருது, நம்ம பையன் என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சா, இவன் நான் பைத்தியக்காரத்தனமே அந்த பையனுக்கு ஊட்டிட்டு இருக்கான், இதெல்லாம் சரியில்லையே, என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இந்த கேம் ரோகிணி எப்படி தான் ஒருத்தர் மேல வச்சு ஆட போறாங்கன்னு தெரியல. இது எல்லா விஷயத்துக்குமே இந்த மீனாவும் துணை போடுறாங்க. கடைசியில வந்து முத்துக்கு ஒரு நாள் உண்மை கண்டுபிடிக்க தான் போறாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மக்களே லைக் அண்ட் ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.